எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 191வது எபிசோடு. இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும் 41வது வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறோம். அதாவது 13வது அத்தியாயம். அதுக்கு அவருக்கு கொடுத்துருக்க டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்க தலைப்புங்கிறது யுவர் கான்ஷியஸ் அண்ட் த ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்லீப். அதாவது தூக்கத்துக்கும் உங்கள் ஆழ்மனசுக்கும் உள்ள கனெக்ஷன். இதில் முதல்ல ஒரு 3 பேஜுக்கு தூக்கத்தை பற்றியே பேசுகிறார். அதுக்கப்புறம் தான் ஆழ்மனசுக்கு வர்றார். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, தூக்கத்தை பற்றி கரெக்டாக சொல்கிறார். அதாவது விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக அந்த தூக்கத்தை பற்றி ஒரு ஒரு அலசி ஆராய்தல் நடக்குது இங்கே இந்த புக்கில். இதில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் இவ்வளோ நாள் தூக்கத்தை பற்றி நினச்சிட்டு இருந்ததும், நான் மற்றவங்களுக்கெல்லாம் தூக்கத்தை பற்றி பேசினதும் என்னோடய வீடியோவில் வரைக்கும் அங்கங்கே தூக்கம்னு வந்தாலே என்னோட ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். அது எல்லாமே இவர் சொல்கிற மாதிரியே இருக்குது. அப்போ எனக்கே ஒரு சந்தோஷம். பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ நாள் எல்லாத்துட்டையும் சொல்லிகிட்டு இருந்தோம், நம்ம மனசில் நினச்சதும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு திருப்தி. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லீப்பு, ஃபஸ்ட்டு தூக்கத்தை பற்றினது. அதுக்கப்புறம் தான் தூக்கத்துக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் உள்ள கனெக்ஷன். ஆனால் அந்த லிங்க் நமக்கு ஏற்கனவே தெரியும். புதுசாக இவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு நம்ம நல்லபடியாக அதுக்கிட்டேருந்து ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு நினச்சோம்னா எப்போ பண்ணுவோம்? ஆழ்ந்த தூக்கத்துக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயும். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. கான்ஷியஸ் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டும் அதோட ஆன்சர் தரதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. திருப்பியும் அதே தான் சொல்கிறாரு. பார்க்கலாம். சிலவங்களுக்கு நமக்கெல்லாம் இதெல்லாம் எத்தனை தடவை கேட்டாலும் போராது. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே இந்த நுனிப்புல் மேஞ்சே பழகிட்டோம். இப்போ எப்போ ஒரு விஷயத்துக்குள்ளே டீப்பாக ஆழமாக போய் புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் அதோட கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கிளாரிட்டி வேணும் லைஃப்பில் புரிதல்ங்கிறது ரொம்ப அவசியம். தூக்கமா? ஆமாம், என் ஃப்ரெண்டு சொன்னால் 10 மணி நேரம் குறைஞ்சது தூங்கணும்னு. இன்னொருத்தன் சொல்கிறான் 5 மணி நேரம் தூங்கினா போகிறோன்னு. எது கரெக்டாக தெரியல. 10 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னவனும் தப்பு, 5 மணி நேரம் தூங்கினா போகிறோன்னு சொன்னதும் தப்பு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் தூங்கணுங்கிறது தான் கரெக்டு. ரெண்டாவது, இந்த 5 மணி நேரம் தூங்கினா போகிறோங்கிறது ரொம்ப தப்பு இல்லை. ஏன்னா அந்த சொன்னவரோட உடம்புக்கு அது போருமா இருந்தது. அதனால அவர் அதை கரெக்டுங்கிறார். இந்த 10 மணி நேரம் தூங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா உலகம் ஒட்டுக்கையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூக்கத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் மேக்சிமம் 8 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அனுபவித்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள். இப்போது ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் சும்மா படுத்து தூங்குங்களேன். என்னாலெல்லாம் அப்படி தூங்கவே முடியாது. முழிப்பு வந்துருச்சுன்னா வந்தது தான். அதாவது எனக்கெல்லாம் 6 மணி நேரம் தான் தூக்கம். அந்த கரெக்டாக 6 மணி நேரம் தூங்கினேன்னா முழிப்பு வந்துருச்சுன்னா அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். பகலில் எல்லாம் தூங்கவே மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதே சமயத்தில் 6 மணி நேரத்துக்கு கம்மியாக 4 மணி நேரம் தூங்கினேன்னா வேறு ஏதாவது ஒரு டைமில் ஒரு 10:30 மணி, இல்லைன்னா ஒரு காலையில் 8:30 மணிக்கு, இல்லைன்னா ஒரு 10:30 மணிக்கு, இல்லைன்னா ஒரு 12:30 மணி ஆகும்போது அப்படி கண்ணை சொக்கிட்டு வரும். ஒரு அரை மணி நேரம் தூங்கினா போகிறோம், 15 நிமிஷம் தூங்கினா போகிறோம். அரை மணி நேரம் ஜாஸ்தி, 15 மினிட்ஸ் எனக்கு தூங்கினா போகிறோம். அப்புறம் நைட்டு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஓகே. ஆனால் இந்த 10 மணி நேரம் தூங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி. 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா மந்த புத்திம்பாங்க. மந்தமாக இருக்கும், டல்லாக இருக்கும், ஒன்றுமே செய்யறதுக்கு தோணாது. ஓகே, அதெல்லாம் தான் அதோட விஷயங்கள். அது என்னென்னு பார்க்கலாம்.
இப்போது நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் எப்படி நம்ம பிரிக்கிறோம்? 8 மணி நேரம், 2வது 8 மணி நேரம், 3வது 8 மணி நேரம். முதல் 8 மணி நேரங்கிறது அதில் அவங்கவுங்களுக்கு ப்ரைவேட்டாக பண்ண வேண்டிய விஷயங்கள். தூங்கி எழுந்திரிச்சா பல்லு தேய்க்கணும், பாத்ரூம் போகணும், டாய்லெட்டு போகணும், குளிக்கணும், பூஜை பண்ணணும், சாதனைகள் பண்ணணும், அப்புறம் அடுக்கலையில் அல்லது வெளியே வேலை இருந்தால் வீட்டு வேலைகள் செய்யணும், குழந்தைங்க விஷயமா ஏதோ அதெல்லாம் செய்யணும். 8 மணி நேரம் அதுக்கு போயிடும். அடுத்த 8 மணி நேரங்கிறது ஆஃபீஸ் போகிறவங்க, வேலை செய்கிறவங்கெல்லாம் வேலைக்குள்ள 8 மணி நேரம் செலவிடுறாங்க. போக வர எல்லாத்துக்கும் சேர்த்து 8 மணி நேரம், 10 மணி நேரம் அதிலே ஆகிடுது. நாங்கள்லாம் வீட்டில் தானே இருக்கோம், எங்களுக்கெல்லாம் வெளியே ஆஃபீஸ் வேலை இல்லைன்னா அவங்களுக்கும் வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. சிலவங்க கேட்பாங்க, என்ன வேலைக்கு போகிறீங்களா? இல்லை, நான் வீட்டில் தான் சும்மா இருக்கேன். வீட்டில் சும்மா இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க, வீட்டில் இருக்கேன்னு சொல்லுங்கள். வீட்டில் சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நானும் 2 மாதம் சம்மர் வெக்கேஷன்லாம் வீட்டில் இருந்திருக்கேன். இல்லாட்டினாலும் இந்த சனி ஞாயிறெல்லாம் வீட்டில் லீவு இருக்கும்போது தலைக்கு மேலே வேலை இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம், வேலைக்கு போகல அப்படின்னா சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க. செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது வீட்டில். ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், போட்டபடி கிடக்கும், வெறுமனே சமையலில் மட்டும் சமையல் கட்டில் வச்சு இறக்குற வேலை தான் எனக்கு, வேறு எதுவுமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை தான். ஓகே, வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், வேலை செய்யாதவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அதுதான் அதில் வாஸ்தவமான உண்மை. ஓகே, ஸோ அந்த அப்போது 8 மணி நேரம் இந்த மாதிரி, 8 மணி நேரம் ஆஃபீஸு இல்லைன்னா மற்ற வேலைகள், இன்னொரு 3வது 8 மணி நேரம் தூக்கம். அப்போது ஒரு நாளையில் 3ல் 1 பாகம் நம்ம தூங்கியே செலவிடுறோம். அப்போது ஒரு வாழ்நாளில் 1/3, 3ல் 1 பாகம் நம்ம தூங்கியே தான் காலத்தை கழிக்கிறோம். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணுங்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு என்னென்ன விதிவிலக்கு அப்படின்னா, பிறந்த குழந்தை 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதோட உடம்புல செல்ஸ் எல்லாம் வளரும். தூக்கத்தில் தான் அதுக்கு வளர்ச்சி. தூங்காத குழந்தைகள், சதாகாலமாக அழுதுகிட்டே இருக்க குழந்தைகள் நோஞ்சானா இருக்கும். நல்லா தூங்குகிற குழந்தைகள் நல்லா சாப்பிடும், நல்லா வளரும். ஓகே, அப்போ தூக்கத்தில் தான் அதுங்களுக்கு வளர்ச்சி. அதே சமயத்தில் நடுத்தரப்பட்ட ஆட்கார்கள், இப்போ ஸ்கூலுக்கு ஒரு குழந்தை போக ஆரம்பிச்சு, அந்த குழந்தை வளரும் போதே தூக்கத்தோட டியூரேஷன் குறையும். விளையாடுற டைம் ஜாஸ்தி ஆகும், தூங்குகிற டைம் கம்மியாகும் இல்லையா? அந்த மாதிரி. அப்போது அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுக்கையாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஜாஸ்தி தூங்கணும். நீ 8 மணி நேரம் தான் தூங்கணும், எந்திரிச்சு உட்காரு, இல்லைன்னா எந்திரிச்சு நட அப்படின்லாம் நம்மளை வயசானவங்கள்ட்டையும், ரொம்ப இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் தூக்க மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, நிறைய மருந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தூங்கி விழுவாங்க. ஒன்றும் இல்லை, நல்ல ஜலதோஷம் வந்தாலே 2 ஆன்டி அலர்ஜிக் சாப்பிட்டாலே போகிறோம், தூங்கி விழுவாங்க. அது அவங்களுக்கு 8 மணி நேரம் கணக்கு கிடையாது, அவங்களுக்கு நிறைய தூங்கணும். அதே மாதிரி இந்த மருந்து சாப்பிட்றவங்கெல்லாம் தானாக அந்த மாதிரி தூக்கம் வர்ற மாதிரி மருந்து கொடுப்பாங்க, அவங்களும் நிறைய நேரம் தூங்கலாம். ஏன்னா இந்த ஆப்ரேஷன் செஞ்சவங்க இல்லைன்னா ரொம்ப முடியாத இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த தூக்கத்தில் தான் அந்த செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கப்படுது. அப்போ நிறைய நேரம் தூங்குனாங்கன்னா கொஞ்சம் அந்த வியாதி மாறும். இப்போ நமக்கு ஒரு நல்ல தலைவலி இருக்குது, இல்லைன்னா 2 நாள் காய்ச்சலாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு 2 விஷயந்தாங்க. நல்லா தூங்கணும், படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். 2வது லெகுவான சாப்பாடு சாப்பிடணும். நான் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன் ஆஃபீஸ்க்கு, தூங்கி எந்திரிக்க போகிறேன், அதே மாதிரி நல்லா சாப்பிட போகிறேன். உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அளவுக்கு மீறி சாப்பிடவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ 8 மணி நேரம் கட்டாயம் தூங்கணுங்கிற அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அப்போ எத்தனை மணி நேரம் தான் தூங்கலான்னு? 6 மணி நேரம் தான் கரெக்ட்.
6 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலே போகிறோம், நல்லா இருப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதாவா உங்களுக்கு கண்ணை சுற்றிட்டு வருது அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் மத்தியானம், அதுக்கு பெட்டில் படுத்து ஏசி போட்டு ஃபேன் போட்டுட்டு படுக்கணுங்கிறது இல்லை. ஜஸ்ட்டு கட்டில் போய் உட்காந்து தூங்கலாம், இல்லைன்னா ஒரு ஈஸி சேரில் உட்காந்து தூங்கலாம், இல்லைன்னா சும்மா சோஃபாவில் உட்காந்த மேனிக்கு ஒரு 15 நிமிஷம். அதுக்கு தான் கேட் நேப், பூனை தூக்கம், குட்டி தூக்கம், பவர் நேப், கேட் ஸ்னாப், அப்படி நேப்பு அப்படிங்கிறோம். அதில் ஒரு 10-15 அது கூட நல்லது. ஓகே. அதே சமயத்தில் வயிறு நிறைய இந்த ஹெவியாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்ட உடனே போய் தூங்குறது, அதே மாதிரி நைட்டு லேட்டாக சாப்பிட்ட உடனே போய் தூங்குறது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அதே மாதிரி 8 மணி நேரத்துக்கு மேலேயும் தூங்குனது நல்லதே கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்களே பாருங்களேன், கவனித்து பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாக டல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 10 நிமிஷம் மத்தியானம் ஒரு நேப் எடுத்துகிட்டு இருந்தோம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கூட நம்மளால் நல்லா வேலை செய்ய முடியும். ஸோ இதில் எல்லாம் இதோட சயின்ஸ் என்ன, விஞ்ஞான ரீதியாக என்னென்னு கேட்டோம்னா, சரி, நம்ம உடம்புக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும். இப்போ ஃபிசிக்கலாக நிறைய வேலை செய்கிறாங்க, கொத்தனார், சித்தாள், கல்லெல்லாம் தலையில் வச்சுட்டு போகிறாங்க, வெயிட்டெல்லாம் தலையில் வச்சுட்டு போகிறாங்க, 2 மாடி ஏறி போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உடம்பால் அசதி. அவங்களாம் வீட்டுக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு போனால் ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குவாங்க. அவங்க 10 மணி நேரம் தூங்கினாலும் தப்பு இல்லை. ஓகே. அதே மாதிரி சிலவங்க பெரிய பெரிய சிஇஓவாக இருப்பாங்க ஆஃபீஸில், அவங்களுக்கு அடியில் 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்கள எல்லாம் மேய்ச்சி கட்டி கொண்டு வரணும், எல்லா விஷயத்துலேயும் ஒரு பார்வை வேணும், டாப் லெவலில் போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஃபிசிக்கலாக எந்த வேலையும் கிடையாது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஏசியில் இருக்காங்க, ஸோ நல்ல கம்ஃபர்டபுள் சேரில் உட்காந்துருக்காங்க, நல்ல சாப்பாடு. அது அவங்களுக்கு உடம்பால் வேலை இல்லை, இந்த கொத்தனார் சித்தாள் மாதிரி வேலை இல்லை. அதே சமயத்தில் அவங்களுக்கு எங்கே வேலை, மூளையில் வேலை. ஒரு சின்ன விஷயம் திங்க் பண்ணால் கூட மூளைக்கு நிறைய ஆக்சிஜன் வேணும், குளுக்கோஸ் வேணும். அதனால தான் அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததுன்னா உடனே அது மூளையும் பாதிக்குது. ஏன்னா ஹார்ட்டால் பம்ப் பண்ண முடியல, அப்போ பிரெயினுக்கு மூளைக்கு போகிற ரத்தம் குறையுது, ரத்த ஓட்டம் குறையுது, அப்போ மூளைக்கு கிடைக்கிற ஆக்சிஜனும் குளுக்கோஸும் குறையுது. அப்போ மூளைக்கு கண்டினியூஸாக 2 நிமிஷம் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தாலே அங்கே மூளையில் இருக்க செல்ஸ் எல்லாம், நரம்பு செல்ஸ் எல்லாம் பாதிக்கும், டெட் ஆகிடும், செத்து போயிடும். அதுக்கப்புறம் அதை உயிர் திருப்பி கொண்டு வர்றது கஷ்டம், முடியாது, நடக்கவே நடக்காது. அதுதான் தே என்டர் இன்டு கோமா ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வந்தால் உடனே அவங்களுக்கு ரஷ் டு த ஹாஸ்பிட்டல், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அவங்க ஆக்சிஜன்லாம் வச்சு பம்ப் பண்ணி ரெடி ஆக்குவாங்க. ஓகே. அப்போ இந்த தூக்கங்கிறது ஒரு பெரிய மருந்து, அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்புறம் ஒவ்வொருத்தவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி, இப்போது 6 மணி நேரம் ஆவரேஜ் நல்ல தூக்கம், அதில் கூட இடையில டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இப்போ வீட்டில் குழந்தைங்க இருந்ததுன்னா அதுங்க பாலுக்காக அழும், யூரின் போனால் அழும், அப்போ அதுக்காக நம்மளும் எந்திரிக்க வேண்டியிருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் ஆன தூக்கம்னா 6 மணி நேரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகேயா? அதே மாதிரி இப்போ ஒரு யோகியை சம்மந்தித்த வரைக்கும் 8 மணி நேரம் தூங்க வேண்டாம், 6 மணி நேரம் தூங்க வேண்டாம். ஒரு யோகிக்கு தூங்கிறதுக்கான சமயம் 3 மணி நேரம் தான். அதாவது மிட்-நைட்டு 12லேருந்து விடிகாலையில் 3 மணி வரைக்கும் தான் தூங்கணும். 12 வரைக்கும் தியானம் பண்ணலாம், 3 மணிக்கு எந்திரிச்சும் அடுத்த சாதனைகளில் ஈடுபடலாம். அவருக்கு ஒரு யோகியாக்கே 3 மணி நேரம் தூங்கினா போதும். ஏன்னா பாக்கி டைம் எல்லாம் அவங்களுக்கு எனர்ஜி பிரபஞ்சத்திலிருந்து பிராணசக்தி அந்த பிரம்மேந்திரம் வழியாக உள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ எல்லா செல்ஸும் புதுப்பிக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் 3 மணி நேரம் தூங்கினா போகிறோம். ஆனால் நார்மலாக லைஃப்பில் லீட் பண்ணுறவங்களுக்கு 3 மணி நேரம் பத்தவே பத்தாது.
குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கணும். ஓகேயா? ரெண்டாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்கங்கிறது ஒரு வரப்பிரசாதம். உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கும், நல்ல பணக்காரனாக இருப்பான், கோடிகள் வச்சுருப்பான், தூக்கமே வராது. 2 தூக்க மாத்திரை 3 தூக்க மாத்திரை போட்டு திரும்பியும் தூக்கம் வராமல் பெட்டில் கிடந்து புரள்றவங்க ஏகப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ அதனால்தான் தூக்கங்கிறதே ஒரு வரப்பிரசாதங்கிறது. தூக்க மாத்திரை போட்டு கூட தூக்கம் வராமல் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகேயா? அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. பகலில் நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காக வேலை செஞ்சு நல்லா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டு தூங்குவோம். ஓகேயா? அப்போது உடம்புக்கு தூக்கம் இல்லாமல் உடம்பை வதைக்கிறதும் தப்பு, ஓவராக தூங்கி மந்தமாக கிடக்கிறதும் தப்பு. ஓகே. ரெண்டாவது இவங்க என்ன சொன்னாங்க, அதாவது டாக்டர் ஜான் பிங்க்லோ, அவர் தூக்கத்தை பற்றி ரிசர்ச் பண்ண அத்தாரிட்டி. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த தூக்கத்தில் உடல் உறுப்புகளெல்லாம் ரெஸ்ட் எடுக்குதுங்கெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. அதை விட பெரிய ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, தூங்கும்போது தான் உங்களோட ஆத்மா கடவுளோட இணையுது. தூக்கங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் முக்கியமான ஒரு விஷயம். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கேன் அதனால் நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தூங்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது உள்ள. சரி, ஒரு காரியம் நம்ம சொல்கிறேன். நம்ம தூங்கும்போது தான் எல்லா பாடி ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸ், முக்கியமான உடல் உறுப்புகள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. எங்கே ரெஸ்ட் எடுக்குது? ஹார்ட்டு ஒர்க் பண்ணலையா? பிரெயின் ஒர்க் பண்ணலையா? லங்ஸ் ஒர்க் பண்ணலையா? கிட்னி ஒர்க் பண்ணலையா? சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா உடனே தூங்குகிறோம், அடுத்த நாள் செரிமானம் ஆகுது, அடுத்த நாள் பசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? வயிற்றில் இருக்க சாப்பாடு கீழே போயிடுச்சுன்னு அர்த்தம், கீழே இறங்கி குடலுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஸ்டமக்கு வேலை செய்யலையா? இறப்பை வேலை செய்யலையா? 5 பஞ்சேந்திரியங்கள், 5 உறுப்புகள், சென்ஸ் ஆர்கன்ஸ், அது ஒர்க் பண்ணலையா? பண்ணுது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்குது. எல்லாமே நம்ம தூங்கும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்குது, அவ்வளோதான். ஒன்றும் வேலை செய்யாமல் இல்லை. அதே சமயத்தில் ஒரு விதமான புதுப்பிக்கல் வேலை நடக்குது. அதாவது ரொம்ப டயர்டாக போன, ரொம்ப டெட் செல்ஸு எல்லாம் இருக்கிறதெல்லாம் கழிவாக தள்ளுது, புது செல்ஸ் எல்லாம் வளருது. அப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்குமே இந்த வைட்டல் ஆர்கன்ஸுக்கு டைம் வச்சுருக்காங்க. அதாவது சமயத்தில் அதாவது புதுப்பிக்குது. இப்போ விடிய காலையில் 3லேருந்து 5 வரைக்கும் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லதுங்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த லங்ஸில் உள்ள செல்ஸ் எல்லாம் புதுப்பிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ மணி நேரம் வேணுமோ அவ்வளோ மணி நேரம் தூங்கணும். அதே சமயத்தில் 8 மணி நேரத்துக்கு மேலே யாரும் தூங்க வேண்டியதில்லை. என்ன எக்ஸப்ஷன்னு சொல்லியிருக்கேன், பிறந்த குழந்தை, ஒரு வயசு வரைக்கும் உள்ள குழந்தை, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் தூங்கலாம், தப்பு இல்லை. ஓகே. ரெண்டாவது, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸில் இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம தூங்குகிறோம். நல்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 6 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சோம்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் நமக்கு செய்ய தோணும், எந்த வேலையை நினச்சாலும் நம்மளால் செய்ய தோணும். ஓகே. அப்போ அந்த அது 5 உங்கள் உடம்புக்கு எவ்வளவுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 5 மணி நேரம் தூங்கினா போகிறோமா, 6 மணி நேரம் தூங்கணுமா, 7 மணி நேரம் தூங்கணுமா, 8 மணி நேரம் தூங்கணுமா அப்படிங்கிறத நீங்களாக கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க செய்கிற உடற்பயிற்சி, அவங்களோட உடம்பு வேலை செய்தா, மனசு வேலை புத்தி வேலை செய்தா, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு இல்லாமல் அந்த டாக்டர் ஜான் பிங்க்லோ சொல்கிறார், ஒரு ஃபாரினர் சொல்கிறார், அவர் தூங்கும்போது தான் உங்கள் ஆத்மா கடவுளோட பேசுது. அதைத்தானே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம். அதாவது தூங்கும்போது மற்ற உறுப்புகளெல்லாம்
கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது எது? நம்ம ஆழ்மனசு. ஆழ்மனசு வந்து 24/7 ஆக்டிவ் தான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக அது வேலை செய்கிற டைம்ங்கிறது நம்ம தூங்கும்போது. ஏன்னா மற்ற ஆர்கன்ஸோட அதுக்கு எந்த இடையூறும் இல்லை. கான்ஷியஸ் மைண்டு இதை செய் அதை செய் அப்படி செய்ன்னு சொல்கிறது இல்லை. நம்ம கண்ணு வழி காது வழி மூக்கு வழி எந்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து அதுக்கு கொடுக்கறதில்ல. அப்போ பகல் பூரா ஜெய்ன்னு ஆக்டிவாக இருக்கும். அது எவ்வளோ விஷயம் நம்ம தலைக்குள்ளே போட்டுக்கிறோம். வேணுங்கிறது வேண்டாத்தது எல்லாத்தையும் உள்ளே போட்டு தள்ளுறோம். அது எல்லாத்தையும் அடுக்கி நம்ம ஒரு அல்மாரியில் துணிகளை எப்படி அடுக்கி வைக்கிறோமோ அது மாதிரி அடுக்கி வைக்கிற வேலை இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நைட்டில் நம்ம தூங்கும்போது தான் நடக்குது. அப்போ தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஹாப்பியாக வேலை செய்யும். ஏன்னா மற்றவங்க யாரோட தொந்தரவும் இல்லை, மற்ற ஆர்கன்ஸோட தொந்தரவு கிடையாது. அதனால் அது பாட்டுக்கு தானே உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட பேசணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா சொல்கிறதுக்கு காரணம், தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயும் சப்கான்ஷியஸ் மைண்டும் ஆக்டிவாக இருக்கும், நம்ம கான்ஷியஸ் மைண்டும் ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம கொடுக்குற வேலையை அது அழகாக செஞ்சிட்ருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம மனசில் இருக்குன்னா தூங்க போகிறதுக்கு முன்னே அந்த ப்ராப்ளத்தை சொல்லிட்டு படுத்தோம்னா அது நைட்டெல்லாம் உட்காந்து யோசித்து எது இவனுக்கு சரியான வழின்னு கண்டுபிடிச்சி அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே நமக்கு சொல்லும். ஆனால் அதுலேயும் விதிவிலக்கு இருக்குது. அடுத்த நாளே நமக்கு ஆன்சர் கிடைக்கணும்னு இல்லை. அது ஆன்சர் கிடைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் அது ஆன்சர் தந்திருக்கும். அதுதான் ஓகே. ரெண்டாவது, இந்த தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் நல்லதில்லை. ஏன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக நம்ம டல்லாக இருப்போம். இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம், இப்போ நம்ம 6 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 4 மணி நேரம் தான் தூங்குகிறோம். 4 மணி நேரம் தான் நம்மளால் தூங்க அன்னைக்கு கிடச்சிது. ட்ரெயின் போகணும், ஃப்ளைட்டு பிடிக்கணும், காலையில் கார் எடுத்துகிட்டு வெளியே போகணும். 4 மணிக்கே வெளியே போனால் தான் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னே நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் நம்ம போகிறோம். இதில் எனக்கு என்னென்னா, இந்த தூக்கம் வரும்போது தூங்கணும், தூக்கம் வரும்போது தூங்காமல் முகத்தை கழுவிட்டு வரேன், ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. இப்போ முகத்தை அலம்புறதுனாலையோ, பச்சை தண்ணியில் மூஞ்சி கழுகிறதுனாலையோ, டீ சாப்பிட்றதுனாலையோ அந்த தூக்கத்தோட தேவை நிறைவேறாது. தூக்கம்னா தூங்கி தான் தீரணும். அதனால தான் நான் எங்கே போனாலும் நைட் ட்ரைவு வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம காலங்காலமாக பழகிட்டு வந்தது நைட்டு தூங்குறதும் பகல் ஆக்டிவாக இருக்கிறதும். ஸோ மேக்ஸிமம் 9 மணிக்கு மேலே என்னோடய ரிலேட்டிவ்ஸு, எனக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது ட்ரைவ் பண்ணாலும் சரி, டிரைவரை வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போனாலும் சரி, 9 மணிக்குள்ளே எங்கேயாவது போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா ஹோட்டலில் ரூம் போட்டு படுக்கணும். அதேமாதிரி காலையில் 4 மணிக்கெல்லாம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கிடையில் அந்த டிரைவர் யாராக இருந்தாலும் சரி நல்லா தூங்கியிருக்காராங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த தூக்கம் வரும்போதே இந்த இன்னொரு 1/2 மணி நேரத்தில் அங்கே வீடு போய் சேர்ந்துடலாம், இல்லைன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி தூக்க கலக்கத்தோடு ட்ரைவ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகுது. முக்கால்வாசி ஆக்சிடெண்ட்ஸு இந்த தூக்கம் இல்லாமல் ஓட்டும்போது வர்ற விஷயம், நடக்கிற சம்பவம். ஏன்னா அதுக்கு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நீ பாருங்கள், அதாவது ஆஃப்டர் ஒன்லி a few hours of sleep loss, அதாவது ஒரு 2 மணி நேரம் தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோன்னா, fleeting stolen naps called lapses or micro sleep occurred at the rate of 3 or 4 an hour. 1 மணி நேரத்தில் 3-4 தடவை கண்ணை இப்படி சுற்றிட்டு வரும். அப்படியே ஒரு 2 minutes, 1 minute, சில சமயம் 5 minutes, சில சமயம் கூட தூங்கிடுவோம் நம்ம. அது நம்ம பாடியோட தேவை, பிரெயினுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு. அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியும் அந்த பிரெயின் நம்மளை அந்த தூக்கத்தை எடுக்கும்.
எடுக்கும்னா என்ன அர்த்தம்? நம்ம தூங்கி போயிடுவோம். அந்த அந்த அதில் கண்ட்ரோல் நம்ம பண்ணவே முடியாது. அதுதான் பாடிக்கு உண்டான ஒரு ரைட். அப்படி நம்ம அதுக்கும் மீறி நம்ம தூங்காமல் ட்ரைவ் பண்ணோம்னா, ஏதாவது வேலை செஞ்சோம்னா அது ஆக்சிடெண்ட்டில் தான் போய் முடியும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம உயிருங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொண்டு போய் தொலைக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது அவ்வளோ ப்ரெஷியஸான கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போது ட்ரைவ் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு டீ சாப்பிட்டு வரேன், இல்லைன்னா தண்ணி மூஞ்சி அலம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் ஓட்டலாம்ல. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன தான் வழி? எங்கேயாவது காரை நிறுத்தி ஒரு 1/2 மணி நேரம் தூங்கணும். 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து எப்போ தானாக முழிப்பு வருதோ அப்போ திருப்பி ஓட்டிக்கலாம். ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த மூளைக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஈச் லேப்ஸ் லாஸ்டட் ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். அது கூட எனக்கு அனுபவப்பட்டிருக்கேன். இப்படி சுற்றி அது எப்போ தெரியுமா? எனக்கு இப்போல்லாம் ஆஃப் லைட்டு இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறேன்ல, நான் சொல்லி கொடுக்கும்போது இல்லை, நான் சொல்லி கொடுக்கும்போது நான் பேசிகிட்டே இருக்கேன், என்னால் தூக்கம் வராது. மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா சரியாக தூங்கலைன்னா கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் தலை கண் அப்படியே சொருகிட்டு வரும். ஒரு 2 மினிட்ஸ் என்னை மறந்து தூங்கிடுவேன். என்னை மறந்து சுற்றிலும் யாராவது வராங்களா போகிறாங்களா இருக்காங்களா, அவங்க என்ன பேசுகிறாங்க, இல்லை இயர்ஃபோன் வரைக்கும் வச்சுருப்பேன். ஆனால் நிம்மதியான தூக்கம் ஒரு 2 மினிட்ஸ் தூங்கிடுவேன். இதில் போட்டிருக்கிறது எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் அது தெரியணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏரோப்ளைன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட ஒரு பைலட்டுக்கு கூட இந்த மாதிரி தூக்கம் இல்லாட்டினா இந்த ஷார்ட் நேப்ஸ் வரும். அது நான் பைலட்டாக்கும், ஏர்பஸ் ஓட்டுறேனாக்கும், டர்புலன்ஸில் ஓடுது. இப்போது டர்புலன்ஸ்னால் என்ன? காற்று சரியில்லை, ப்ரெஷர் சரியில்லை, பிளெயின் ஆடுது, நமக்கெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வருது, உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காடுறோம், பிளெயின் ஆடுறது நமக்கு நல்லா தெரியுது, உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கோம். அந்த ரிஸ்கி சிச்சுவேஷனில் கூட அந்த பைலட்டுக்கு தூக்கம் சரியில்லைன்னா அது ரிஸ்கி சிச்சுவேஷனாக இதுவான்னு ஒன்றும் பார்க்காது. பிரெயின் அதுக்கு தேவைன்னா அந்த தூக்கத்தை எடுத்திருக்கும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுனா அவ்வளோதான். அது கூட அதுக்கு வேணும்னா வேணும். அப்போ நம்ம ஒத்துழைக்கணுமா வேண்டாமா? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ பிரெயினுக்கு உண்டான ரெஸ்ட்டு நம்ம கொடுத்து ஆகணும். ஓகேயா? இதனால தான் நான் சொல்கிறது, என் கிளாஸ்லாம் டீச்சராக இருக்கும்போது மிஸ்பிஹேவ் பண்ணால் திட்டுவேன், படிக்காட்டினா திட்டுவேன், கொஞ்சம் குறைஞ்ச மார்க் வாங்கினா திட்டுவேன். என் கிளாஸில் யாராவது உட்காந்து தூங்கினாங்கன்னா நான் திட்டவே மாட்டேன், எழுப்ப மாட்டேன். திட்டுறதில்லை, எழுப்பவே மாட்டேன். ஏன்னா அந்த பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு, அந்த குழந்தைக்கு தூக்கம் பத்தலை. அது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், நைட்டு விடிய உட்காந்து படிச்சிருக்கலாம், இல்லைன்னா என்னவோ பல காரணங்கள். அதை அறியாமல் கண்ணு சுற்றிட்டு வந்துச்சுன்னா 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் தூங்கினா தூங்கிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் சரியாகும். ஓகே. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் தான் ஆக்சிடெண்ட்ஸ் வருது. ஓகே. ஸோ தூக்கத்துக்கு என்ன மருந்து? தூக்கம்தான். இது முன்னாடியும் நிறைய வீடியோஸில் எங்கெங்கே எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அங்கங்கே நான் எல்லாத்துட்டையும் சொல்லுவேன். ஏன்னா இதனால் ஒரு உயிர் போயிடக்கூடாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் கார் ஓட்டுறதுனாலையோ, பைக் ஓட்டுறதுனாலையோ, எங்கேயாவது போய் இடிக்கிறதுனாலையோ ஒரு உயிருக்கு சேதம் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். 2வது, இது எல்லாமே நானும் அனுபவிச்சிட்ருக்கேன். நான் காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கணுன்னா நைட்டு 9 மணிக்கு தூங்கியிருக்கணும். அதுவும் நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நைட்டு 10-12 வரைக்கும் தூங்கி முழிச்சிருந்துட்டு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சா 4 மணிக்கு திருப்பியும் தூக்கம் வரும். அது என்ன சாதனை பண்ணாலும் சரி. மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா ஆஹா படுத்து தூங்குறத விட நல்லா தூங்கிடலாம். அது நடக்குது. ஏன்னா மூளைக்கு அவ்வளோ தூக்கம், ரெஸ்ட்டு வேண்டி இருக்கு.
ஓகேயா? ரெண்டாவது, தூக்கம் குறைவுன்னா மெமரி குறையும், அதாவது ஞாபக சக்தி குறையும். ரெண்டாவது இதெல்லாம் தான் தூக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அதாவது தண்டர் ஸ்ட்ராம், இடி மின்னலுக்கு இடையில டர்புலன்ஸில் வண்டி ஓடுதுன்னா கூட அந்த பைலட்டுக்கு அந்த தூக்கம் கம்மினா அந்த மூளை எப்போ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்குதோ அப்போ எடுத்திருக்கும். அதை அந்த பைலட்டால் கூட பிடிச்சு நிற்க முடியாது, தடுக்க முடியாது அப்படின்னு அழகாக எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை நிறுத்திக்கலாம். அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஒரு பொண்ணு, இவர் நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபி ரேடியோவில் ஸ்பீச் கொடுப்பார். அந்த காலத்துலலாம் ரேடியோ தானே, இப்போது நம்ம பிஎம் கொடுக்குறாரு மன் கி பசந்த், அது மாதிரி அப்போ ரெகுலராக ரேடியோவில் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அதை கேட்குற ஒரு லேடி அந்த ஆழ்மனசின் அற்புத சக்திகளை பற்றி பேசியிருக்காரு. அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நியூயார்க் சிட்டியில் ஒரு புது வேலை வந்திருக்கு, டபுள் சேலரி, எடுத்துக்கலாமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டெம்டேஷன். அவங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட ஆழ்மனசுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ உனக்கு எல்லாம் தெரியும், நீ டிசைட் பண்ணி சொல்லு, எனக்கு அந்த வேலையை எடுத்துக்க என்னால் எனக்கு ஏற்றுக்க முடியுமா, அது நல்ல எனக்கு ஏற்ற வேலையானா அப்படின்னு நீ யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு. அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்களுக்கு அந்த வேலை வேண்டாம் 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 அப்படின்னு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. கடைசியில் சரி நம்ம தான் ஆழ் மனசுக்கிட்ட கேட்டோம், அதுதான் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது, ஏற்றுக்காதன்னு வேண்டான்னு சொல்லி இவங்க வேண்டான்னு லெட்டரை எழுதி கொடுத்துட்டாங்க. கொடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது, அந்த நியூயார்க்கில் இருக்க அந்த கம்பெனியே திவாலாகி போகுது, நொடிச்சு போயிடுச்சு, அந்த கம்பெனியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 3 மாதத்துக்கு அப்புறம் வரப்போகிறத முன்கூட்டியே அறிஞ்சு அந்த பொண்ணோட ஆழ்மனசு அவளுக்கு கரெக்டாக கைடு பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ அது ரெண்டாவது, அது இந்த மாதிரி வேலைகள்லாம் எப்போ நடக்குது? தூங்கும்போது. அப்போ தூக்கத்துக்கும் ஆழ்மனசுக்கும் ரொம்ப கனெக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். ஓகேயா? ஸோ நீங்களும் இதை வீடியோ கேட்டதுக்கப்புறம் உங்களோட விலை உயர்ந்த அபிப்பிராயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நான் அப்படியே ஏற்றுக்கணும்னு இல்லை, ஆனால் என்னோடய தூக்கத்தை பற்றின அபிப்பிராயங்கள் அதே தான் இதுலேயும் எழுதியிருக்குன்னு தெரியும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். நானும் மற்றவங்கள்ட்ட இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்ததும் இந்த என்னோடய வீடியோஸில், இந்த சேனலில் வந்த வீடியோஸில் நிறைய இடத்துல எப்பப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்பப்போ தூக்கத்தை பற்றி பேச்சு வந்தால் உடனே நான் சொல்லிவிடுவேன். தூக்கத்துக்கு மருந்து என்ன? தூக்கம்தான் அப்படிங்கிறது, அதுதான் எனக்கு. ஓகே. ஸோ நல்ல கேட்டு பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். நற்பவி.